அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இந்த மாற்றங்கள் நல்ல முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏமாற்றமாக இருக்குமா, இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கும், இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இலகிய மனம் கொண்டு இருக்கிறதுனால தாங்க இந்த விருச்சிக ராசியோட முக்கிய குணாதிசயமாக இருக்குது. எப்பொழுதுமே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க செய்கிற செயல் ஒவ்வொன்றும் இவங்களா செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையில் அனைத்து செயல்களையுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மக்களை கவர்ச்சிகரமான நபர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. விருச்சிக ராசி ஒரு நீர் ராசியாக இருக்குது. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் அமைதியாக இருப்பாங்க. ஆனாலும் ஞானத்தோடனும் சூழலுக்கு தகுந்தவாறும் அவங்கள மாற்றிக்கொள்ளும் இயல்பு கொண்டவங்களா இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க அலை போல சலசலப்பாக இருப்பாங்க. மேலும் சந்தோஷத்துடனும் மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள். கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ரொம்பவும் தீவிரமாக அர்ப்பணிப்போடு அந்த பணிகளை செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காமல் சொல்லலாம். நம்மளை விடவே ரொம்பவும் பாதுகாப்பாக அந்த விஷயங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்களா அந்த விஷயத்தை சாதிக்கும் குணம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பாற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ரொம்பவும் படைப்பாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. கலை, இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகள் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக நிறைய விருச்சிகம் ராசி அன்பர்களை பார்க்க முடியும். குடும்பத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தால் அங்கே எப்பொழுதுமே நகைச்சுவை நிறைந்திருக்கும். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் அனைவரையுமே ஆனந்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதனால தாங்க அனைவருமே விரும்பும் ஒரு நபராக இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் ரகசியங்களை மனம் விட்டு தாராளமாக அவங்கக்கிட்ட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை நம்பிக்கையை நம்ம பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தாங்க. இவங்களோட ரகசியங்களை அவங்க மற்றவங்ககிட்ட எளிதில் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரகசியம் அப்படின்னு அவங்களோட மரணம் வரைக்குமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத நேசிக்கும் குணம் இருக்கும். மேலும் பொறுப்பு, குடும்பத்தின் பாசம் எல்லாமே ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் கடந்து செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன், தம்பி, தங்கைன்னு சொல்லிட்டு அனைவர் மீதையுமே குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. விருச்சிகம் ராசியில் உள்ள நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமான வகையில் மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, அவர் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதே நேரம் குருவோட பரிபூர்ண பார்வையுமே உங்களோட ராசியில் பதியுது. இதனால் உங்களுக்கு அடுத்த 15 நாட்களில் செல்வ நிலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல நிலைமைக்கு வரும் உயர்வை உண்டாக்கும். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். கல்யாண முயற்சிகளுமே கைகூடும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட தொழில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்லபடியாக நடக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் காணும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் அவ்வப்போது தோன்றி மறையும். புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதால் புகழ் அதிகரித்து காணப்படும். நீங்கள் குடும்பத்துடன் புனித பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும்.
அதுவும் குடும்பத்துடன் குலதெய்வம் கோவில் சென்று வாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும். இந்த சமயத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் நன்மைகளை வழங்கும். அதுவும் குலதெய்வ கோவிலில் ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதை கட்டாயம் மறக்காமல் செஞ்சிடுங்க. குரு வக்ரம் உங்களுக்கு ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு 2, 5ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவானாகவும் இருக்கார். இவர் வக்ரம் பெறும் பொழுது சுப விரயங்கள் அதிகரித்து காணப்படும். வரவை காட்டிலும் செலவுகள் இருக்கும். அதுவும் சுப செலவுகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கலாம், சுப நிகழ்ச்சிகள் நிலவலாம். அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனை வாங்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் செலவு அதிகம் அப்படிங்கிறதுனால கவலைப்படாதீங்க. இது போன்ற நேரங்களில் நீங்கள் புதுதாக வீடு கட்டுறது, இல்லைன்னா கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குறது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனத்தை நீங்கள் கையாளணும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருக்கலாம். காரியங்களில் கடைசி நேரத்தில் கை கூடிடும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்க ஒரு சின்ன தொகை செலவழிக்கலாங்க. வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளோ அல்லது வேலை பார்த்து வரும் பிள்ளைகளோ இருந்தாங்களா, அவங்கள உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். சனி மற்றும் செவ்வாய் பார்வை உங்களுக்கு கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பம் ராசியில் சனியை பார்க்கிறாருங்க. அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலுமே 4ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வை பதியறதுனால தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை கையாளுங்க. பாகப்பிரிவினை ஏதாவது விவகாரங்கள் இருந்தாலுமே சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும். பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பிகளோட உறவுகள் பலப்பட்டு காணப்படும். உங்களோட தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். துணிவையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதன் பிறகு மகர ராசிக்கு சுக்கிர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும். பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் கிடைக்கும். பெண்களால் பெருமை சேரும் வாய்ப்பும் ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணமும் கைகூடும். கடகராசியில் உள்ள செவ்வாய் உங்களுக்கு வக்ரம் அடையும் பொழுது உங்களோட ராசிநாதன் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து போகிறது நல்லது. அதிக செலவு ஏற்படுகிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணப்பொறுப்பு அப்படின்னு வந்தால் நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை எல்லாமே உங்களோட கை வந்து சேரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்த மாதிரி இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் வந்து சேரும். பெண்களுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமாக இந்த மாதம் இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். மற்றவங்க ஒரு வேலையை செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட மிக சிறப்பாக செய்வீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, எனக்கு இந்த கஷ்டங்கள் எப்போ தீரும், இந்த கடனை நான் எப்போ அடைப்பேன், என்னோடய வாழ்க்கையில் எப்படி நான் முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்வேன் நினச்சிட்டு இருந்தேன். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு கிரக நிலைகளுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணும் வகையில் பலன்களை கொடுக்க இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலும் முயற்சி செய்கிறீங்களோ, கடுமையாக உழைக்கிறீங்களோ, அதற்கேற்ற பலன் கட்டாயம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு உழைச்சிருந்தாலுமே காசு தங்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மற்றவங்களோட மத்தியில் சிறப்பாக உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் நினைக்கும் உங்களுக்கு எவ்வளவு உங்களது பணிகளில் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அவ்வளவு உங்களோட வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பட்ட கடன்களையுமே அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டாகும். உங்களோட தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வர கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆனால்
ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியுமே ஒரு முறைக்கு பல முறை யோசனை செஞ்சுட்டு செய்யுங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு இது சரியாக வருமா இல்லையான்னு கேட்டுட்டு தெளிவு பண்ணிவிட்டு அந்த காரியங்களை தொடங்குங்க. கட்டாயம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறிய கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.